எங்கும் நிறைந்த இறைவன் புகழ் வாழ்க. எல்லாம் வல்ல இறைவனே போற்றி. எங்கள் இந்திய திருநாடு பாரத தேசம் அனைத்து துறையிலும் வாழ்க வெல்க. எங்கள் இனிய தாய்மொழி தமிழ் வாழ்க வெல்க. எங்கள் அன்புற்று வாழ்கின்ற மக்கள் வாழ்கின்ற எங்கள் தமிழ்நாடு வாழ்க. தமிழ்நாட்டு மக்கள் வாழ்க. தமிழ்நாடு வெல்க. இந்த நிகழ்ச்சியில் நாம் இளைஞர்களுக்கும் இளம் பெண்களுக்கும் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் மாணவர்களுக்கும் மாணவிகளுக்கும் குழந்தைகள் அனைத்து துறையில் உள்ளவர்களுக்கும் சான்றோர்கள் வழியிலேயே அவர்களுடைய கருத்து சிந்தனைகளிலே அவர்களை பின்பற்றியே அவர்களுடைய கருத்தின் வாயிலாகவே என்னுடைய நல்லுரையை சொல்ல விரும்புகின்றேன். ஏனென்றால் நம்ம சொந்த கருத்துக்களை விட சான்றோர்கள் கருத்திற்கே இப்பொழுது எத்தனையோ நூற்றாண்டுகளுக்கு பிறகுதான் மதிப்பு ஏற்படுகிறது. எனவே சான்றோர்களின் கருத்தை பின்பற்றி வாழ்ந்த நம் முன்னோர்களை பின்பற்றி வாழ்ந்து கொண்டிருக்கிற நாங்களும் அந்த கருத்துக்களை இயன்ற அளவு கடைபிடித்து அனைவருக்கும் சொல்ல வேண்டும் என்ற விருப்பத்தால் சமூக ஆர்வலர்களாக இருப்பதால் பெண்ணாகவும் இருந்து நான் சில நற்செயல்களை செய்ய வேண்டும் என்று அவைதான் முதல் கன்னித்தாய் எனப்படுகின்ற நன்னறி பரப்பிய பெண்பார் புலவர். அவர் தன்னுடைய இல்லற வாழ்க்கையை கூட வெறுத்து சமுதாய தொண்டாற்றி நன்னறி பரப்பினார். நாடுதோறும் வீடுதோறும் சென்று பரப்பினார். அவர் இல்லற வாழ்க்கையில் ஈடுபடவில்லை என்றாலும் இல்லற வாழ்க்கையை எப்படி வாழ வேண்டும் என்று எடுத்து சொன்னார். கணவனும் மனைவியும் எப்படி வாழ வேண்டும் அதேதான் வள்ளுவ பெருந்தகை பின்பற்றி வாழ்க்கை துணை நலம் இல்லறம் என்ற இல்லற வாழ்க்கை என்ற இல்வாழ்க்கை என்ற அதிகாரத்தில் ஒரு கணவன் எப்படி இருக்க வேண்டும், ஒரு மனைவி எப்படி இருக்க வேண்டும், மக்கட்பேறு குழந்தைகள் எப்படி இருக்க வேண்டும், அரசன் எப்படி இருக்க வேண்டும், தூதுவன் எப்படி இருக்க வேண்டும், அமைச்சர் எப்படி இருக்க வேண்டும், மக்கள் எப்படி இருக்க வேண்டும், ஒரு நாடு எப்படி இருக்க வேண்டும் என்றெல்லாம் சொன்னார். மகாகவி பாரதி பாருக்குள்ளே நல்ல நாடு நம் பாரத நாடு என்று சொன்னார். அந்த பாரத நாட்டை முன்னேற்ற நாம் வாழ்கின்ற இந்த தமிழ்நாட்டை முன்னேற்ற அனைத்து துறைகளிலும் மிகச்சிறந்த நாடாக ஆக்க சிறந்த முறையில் சிறப்பான ஒரு நல்ல நிலையை நாம் கொண்டு வர நம்மால் இயன்ற அளவு பாடுபடுவோம். இதை நான் பாரதியின் வழியிலேயே சொல்ல விரும்புகின்றேன். மகாகவி பாரதி அவர் எவ்வளவு அழகான பாடல்கள். வருகின்ற பாரதத்தை போற்றுகின்றார். செல்கின்ற பாரதத்தின் இழிநிலை எல்லாம் போக வேண்டும் என்கிறார். வா 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 என்கிறார் சில நல்ல விஷயங்களை, போ என்கிறார் சில தீய விஷயங்கள். மகாகவி பாரதி தேசிய கவி. இறைப்பற்று, தேசப்பற்று, மொழிப்பற்று, மக்கட்பால் அன்பு, தீண்டாமை ஒழிப்பு, பெண் ஆண் சமதர்மம், பெண் ஆண் சமநீதி என்றெல்லாம் அனைத்து துறையிலும் கவிதை எழுதி நம்மை ஊக்குவித்தவர். உலக நாடுகளில் அரிஸ்டாட்டில், சாக்ரட்டிஸ், பெர்னாட் ஷா, ருஷ்ய பேரறிஞர், கல்வித்துறையில் மிகச்சிறந்த கருத்துக்களை சொன்ன டால்ஸ்டாய் போன்றவர்களை நாம் பாராட்டுகின்றோம். அவ்வாறு நம் நாட்டில் பிறந்த மகாத்மா காந்தி உலக உத்தமர் எனப்படுகின்றார். மகாத்மாஜி நேரு நேர்மையாளர் என்று போற்றப்படுகிறார். மிகச்சிறந்த பாரத பிரதமராக விளங்கி உலக நாடுள்ள ஒற்றுமையை வளர்த்தவர். பஞ்சசீல கொள்கை கொண்டு வந்தவர் புகழப்படுகின்ற வள்ளுவரை பற்றி உலகமே பாராட்டுகின்றது. அவருடைய கணியன் பூங்குன்றனாரின் யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்ற ஒரு நம் தமிழ்நாட்டு புலவரின் வாசகத்தை ஐநா சபையில் பொறித்து வைத்திருக்கிறார்கள். கண்ணதாசனை நம் நாட்டில் பிறந்த கவிஞர்களை எல்லாம் எல்லோரும் பாராட்டுகிறார்கள். அப்படி இருக்கும் பொழுது நாம் அவர்கள் என்ன சொன்னார்கள் என்பதை முழுமையாக தெரிந்து கொண்டு முழுமையாக அவரை பின்பற்றி நடக்காவிட்டாலும் நம்மால் இயன்ற அளவு பாடுபட வேண்டாமா? உலகமெல்லாம் பாராட்டுகின்றது மகாத்மா காந்தியை, நேருவை, வள்ளுவரை, ஔவை நன்னறியை, புலவர்களின் கருத்துக்களை, புனிதர்களின் ராமரை பற்றி, கிருஷ்ணரை பற்றி கூட நிறைய பேர் இங்கே வெளிநாட்டிலிருந்து வந்து இங்கு பாடுபடுகிறார்கள், அந்த இயக்கங்களை செய்கிறார்கள் என்றெல்லாம் பாடுபடும் பொழுது புத்தரின் கொள்கை, மகாவீரரின் கொள்கை எல்லாம் உலகமே போற்றப்படுகின்ற ஒரு நாடு, இத்தனை புனிதர்கள் பிறந்த ஒரு நாடு,
அந்த நாட்டில் வாழ்கின்ற இளைஞர்களும் பெண்களும் குழந்தைகளும் எப்படி வாழ வேண்டும், மிகச்சிறந்த முதன்மை பெற்றவர்களாக வாழ வேண்டாமா, சிறப்புற வாழ வேண்டாமா, சூப்பர் எனப்படுகின்ற அந்த நிலையை அடைய வேண்டாமா என்பது என்னுடைய கருத்து. இருந்தாலும் மற்றவர்களின் சான்றோர்களின் கருத்து வழியிலேயே நான் இதை சொல்ல விரும்புகின்றேன். வருகின்ற பாரதத்தை வரவேற்றல். ஒளி படைத்த கண்ணினாய் வா வா வா, உறுதி கொண்ட நெஞ்சினாய் வா வா வா, களிப்படைத்த மொழியினாய் வா வா வா, கடுமை கொண்ட தோழினாய் வா வா வா, தெளிவு பெற்ற மதியினாய் வா வா வா, சிறுமை கண்டு பொங்குவாய் வா வா வா, எளிமை கண்டிரங்குவாய் வா வா வா, ஏறு போல் நடையினாய் வா வா வா, இளைய பாரதத்தினாய் வா வா வா, எதிரிலா வளத்தினாய் வா வா வா, ஒளியிழந்த நாட்டிலே நின்றேறும் உதய ஞாயிறொப்பவே வா வா வா, ஒளியிழந்த நாட்டிலே நின்றேறும் உதய ஞாயிறொப்பவே வா வா வா, களையிழந்த நாட்டிலே முன் போலே கலை சிறக்க வந்தனை வா வா வா, விளையும் மாண்பியாவையும் பார்த்தன் போல் விழியினால் விளக்குவாய் வா வா வா, விளையும் மாண்பியாவையும் பார்த்தன் போல் விழியினால் விளக்குவாய் வா வா வா, வெற்றி கொண்ட தோழினாய் வெற்றி கொண்ட கையினாய் வா வா வா, ஒற்றுமைக்குள் உய்யவே நாடெல்லாம் வெற்றி பெற்ற தோழினாய் வெற்றி பெற்ற கையினாய் வா வா வா, வெற்றி கொண்ட கையினாய் வா வா வா, கற்றலொன்றும் பொய்க்கிலாய் படித்ததை மறக்க மாட்டாய், கற்றலொன்றும் பொய்க்கிலாய் வா வா வா, ஒற்றுமைக்குள் உய்யவே நாடெல்லாம் ஒரு பெருஞ்செயல் செய்வாய், ஒற்றுமைக்குள் உய்யவே நாடெல்லாம் ஒரு பெருஞ்செயல் செய்வாய் வா வா, ஒரு பெருஞ்செயல் செய்வாய் வா வா வா. அந்த செயல் என்ன? நம் நாட்டு நிலைமைக்கேற்ப நாம் இளைஞர்களாம் சிந்தித்து அறிவு அற்றம் காக்கும் கருவி, சென்ற இடத்தால் செலவிடா தீது உரிய நன்றின் பால் உயிப்பதறிவு என்று வள்ளுவ பெருந்தகை சொல்கிறார். அதைத்தான் மனம் போன போக்கில் போகக்கூடாது என்று கண்ணதாசன் கவிப்பேரரசு சொன்னார். கவியரசு கண்ணதாசன் மனம் போன போக்கில் கண் போன போக்கிலே மனம் போகலாமா, மனம் போன போக்கிலே கால் போகலாமா, கண் போன போக்கிலே கால் போகலாமா, கால் போன போக்கிலே மனம் போகலாமா, மனம் போன போக்கிலே மனிதன் போகலாமா, மனிதன் போன பாதையை மறந்து போகலாமா, கண் போன போக்கிலே கால் போகலாமா, கால் போன போக்கிலே மனம் போகலாமா, மனம் போன போக்கிலே மனிதன் போகலாமா, மனிதன் போன பாதையை எந்த மனிதன்? மாமனிதர் மகாத்மா. நம் மகாத்மா போன பாதையை மறந்து போகலாமா என்று அழகாக எழுதினார். புரட்சித் தலைவர் நடித்தார். அப்படியெல்லாம் எல்லோரும் வாழ்ந்து காட்டினார்கள். அவர்கள் துறையில் என்னென்ன செய்ய முடியுமோ செய்தார்கள். நாம் இப்படி இளைஞர்கள் நம் நாட்டு நிலைமையை சிந்திக்க வேண்டும். கண் போன போக்கில் கால் போகக்கூடாது, கால் போன போக்கில் மனம் போகக்கூடாது. சிந்தித்து செயலாற்ற வேண்டும். நாம் எல்லாம் அழகு ஆற்றல்லாம் போற்றத்தக்கவைதான். இருந்தாலும் அனுபவம், அதனால்தான் பெரியாரை துணைக்கோடல் என்று ஒரு அதிகாரத்தை வைத்தார் திருவள்ளுவ பெருந்தகை. இளைஞர்கள் அறிவு மிக்கவர்கள், ஆற்றல் மிக்கவர்கள், திறமை மிக்கவர்கள், எந்த செயலிலும் வேகம் இருக்கின்றது. வான்புகழ் கொண்ட வள்ளுவன் திருவள்ளுவ பெருந்தகை என்ன சொல்கிறார்? சென்ற இடத்தால் செலவிடாதி தீது ஒரி நன்றின் பால் உயிப்பதறிவு என்று சொல்கிறார். எனவே நாம் கண் போன போக்கில் கால் போகக்கூடாது, கால் போன போக்கில் மனம் போகக்கூடாது, மனம் போன போக்கில் மனிதர்கள் போகக்கூடாது, நல்ல மனிதர்கள் வாழ்ந்த பாதையை மறந்துவிடக்கூடாது என்ற கருத்தை மனதில் கொள்ள வேண்டும். சான்றோர்கள் கருத்தெல்லாம் காலம் காலமாக நிற்கின்றன மக்கள் மனதில். அதை கடைபிடித்தும் நாம் காட்ட வேண்டும் முன்மாதிரியாக இருந்து என சொல்லி, இந்த வருகின்ற பாரதத்தை எவ்வாறு மகாகவி வரவேற்றாரோ அதுபோல் இந்த பாரதத்தின் இழிநிலைகள், பிரிவினைகள், தீண்டாமை வந்தும் காந்திக்கு பிறகு, பாரதிக்கு பிறகு, ஔவைக்கு பிறகு எவ்வளவோ நாட்டில் தீண்டாமை ஒழிப்பு இருந்தும் முழுமையாக இல்லை. ஆனால் நாம் யாரையும் உயர்வு தாழ்ச்சி சொல்லக்கூடாது என்று சொன்னார். அதே சமயம்
தாழ்ந்த நிலையில் அவர்களும் இருக்கக்கூடாது. அவர்கள் உயர்ந்து நல்லவர்களாக, அவர்களும் சான்றோர்களாக ஆக வேண்டும். அவர்கள் வாழ்க்கையில் உயர்ந்தால் போதாது, பொருளாதாரத்தில் நல்ல பண்பிலும் உயர வேண்டும். இதற்காக தான் நல்ல கவிஞர்கள், மகாகவிகள், பெண்பார் புலவர்கள், ஆண்பார் புலவர்கள்லாம் எத்தனை கருத்துக்களை நமக்கு சொல்லியிருக்கிறார்கள் என்றால், இந்த இந்த பாரதத்தில் இப்பொழுது இருக்கின்ற நாட்டு நடப்பில் நாம் கடைபிடிக்க வேண்டிய கடமைகளை இளைஞர்கள் உணர வேண்டும். மகாகவி பாரதி வருகின்ற பாரதத்தை வரவேற்றார் போல, செல்கின்ற பாரதம், ஒரு பாரத நாடு எந்த வகையெல்லாம் சீரழிந்து வருகின்றது, இளைஞர்கள் எப்படி இருக்க வேண்டும் என்ற அந்த சுதந்திர நேரத்திலே அவர் பாடிவிட்டார். வலிமையற்ற தோழினாய் போ 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 என்கின்றார். இவையெல்லாம் ஒழிய வேண்டும் நம் நாட்டை விட்டு. மார்பிலே ஒடுங்கினாய் போ போ போ, பொலிவிலா முகத்தினாய் போ போ போ, பொறியிழந்த விழியினாய் போ போ போ, ஒலியிழந்த குரலினாய் போ போ போ, கிளிப்பிடித்த நெஞ்சினாய் போ போ போ, கீழ்மையொன்றும் வேண்டுவாய், கீழ்மையென்றும் வேண்டுவாய் போ போ போ, ஜாதி 100 சொல்லுவாய் போ போ போ, தர்மம் ஒன்று இயற்றிலாய் போ போ போ, நீதி 100 சொல்லுவாய் போ போ போ, காசொன்று நீட்டினால் வணங்குவாய் போ போ போ, வேறு வேறு பாஷைகள் கற்பாய் நீ போ போ போ, வீட்டு வார்த்தை கற்றிலாய் போ 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 என்றெல்லாம் சொல்லி, எதெல்லாம் நம் பாரத நாட்டை விட்டு ஒழிய வேண்டும் என்று சொல்லி, எதெல்லாம் வர வேண்டும் என்று ஒளிப்படைத்த கண்ணினாய் பாடல்கள் சொல்கிறார். வெற்றி கொண்ட கையினாய் வா வா வா, கற்றலொன்று பொய்க்கிலாய் வா வா வா, ஒற்றுமைக்குள் உய்யவே நாடெல்லாம் ஒரு பெருஞ்செயல் செய்வாய் வா 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 என்கிறார். எனவே நம்ம இளைஞர்கள் சான்றோர்கள் சொன்ன மனித நேயம், மத நல்லிணக்கம், ஒற்றுமை, தீண்டாமை ஒழிப்பு, ஜாதி ஒழிப்பு, மேலும் சமுதாய முன்னேற்றத்திற்கு சமூக ஆர்வலர்களாக இருந்து தொண்டு செய்தல் போன்றவற்றையெல்லாம் செய்து எதெல்லாம் செய்யக்கூடாது எல்லாம் செய்ய வேண்டும் என்பதை கடைபிடித்து வாழ வேண்டும் என்று இளைஞர்களையும் பெண்களையும் மாணவ செல்வங்களையும் அன்புடன் கேட்டுக்கொண்டு, நம் நாட்டிற்கு இன்றைய நிலையில் நல்ல அரசியல் அனுபவம் மிக்கவர்கள், தமிழ்நாடு நாட்டுப்பற்று, தேசப்பற்று, இறைப்பற்று, நாட்டுப்பற்று, மொழிப்பற்று, சமுதாய தொண்டில் ஈடுபாடு கொண்ட நல்லவர்களை, அரசியல் அனுபவம் மிக்கவர்களை தேர்ந்தெடுக்க வேண்டும். வீணாக நம்முடைய எதிர்காலம் சிறப்புற திகழ வேண்டும் என்றால் அந்த அரசியல் அனுபவமிக்க நல்ல உயர்ந்த சான்றோர்களை நாம் தேர்ந்தெடுக்க வேண்டும் நம்முடைய தலைவர்களாக என்பதை மனதில் கொண்டு, நாம் இன்றைய நிலையில் இருக்கின்ற நாகரீகம், மற்ற கலைகளில் ஈடுபாடு என்பதற்காக அரசியல் அனுபவம் இல்லாதவர்கள் என்ற வரிசையில் இருப்பவர்களை நாம் அவர்களுடைய கலைத்திறமையை போற்றலாம், எல்லாம் செய்யலாம். ஆனாலும் அவர்களும் வரலாம், அவர்களுக்கும் வாய்ப்பு இருக்கிறது, அவர்களுக்கும் வரக்கூடிய உரிமை இருக்கிறது, இல்லை என்று சொல்லவே. ஆனால் அனுபவங்கள் அதிகம் வேண்டும் என்று சொல்லி, இன்றைய நம்ம நாட்டு நிலைமையில், நம் தமிழ்நாடு இருக்கின்ற நிலைமையில் அனைத்தையும் சிந்தித்து செயல்பட்டு இளைஞர்கள் நல்ல சமுதாயத்தை உருவாக்க வேண்டும், நல்ல தலைமையை ஏற்க வேண்டும், தமிழை ஓங்கச் செய்ய வேண்டும், தமிழ்நாட்டை உயர்த்த வேண்டும் என்று அன்புடன் வேண்டிக் கொண்டு உங்களிடமிருந்து அன்புடன் விடைபெறும் புலவர் சுகுமாரி அருணகிரி.